டேய் நான் அப்பவே சொன்னேன்ல சீக்கிரமா கொண்டு போய் விடுன்னு. இப்ப பார் டைம் வேற ஆயிடுச்சு, பஸ் வேற வரல. நீ தானே லாங் டிரைவ் போலான்னு சொன்ன, இப்ப கத்திட்டு இருக்க. ஷிட். ஹலோ வெயிட் பண்ண அப்பா லைன்ல வராரு. சொல்லுங்கப்பா. எங்கம்மா இருக்க? பஸ் ஏற்றியா இல்லையா? யார்கிட்ட நேரம் பேசிட்டு இருக்க? அப்பா பஸ் ஸ்டாப்ல தான்ப்பா இருக்கேன், பஸ் இன்னும் வரலப்பா. நம்ம லதா இருக்கால, அவகிட்ட தான்ப்பா பேசிட்டு இருந்தேன். வீட்டுக்கு போக ரொம்ப டைம் ஆகுது, இனிமே நான் ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ப்பா. என்னமாம்மா அன் டைம் ஆயிடுச்சு, பொண்ணுங்களுக்கு இப்ப பாதுகாப்பு இல்லாம இருக்குமா? நம்ம தான் பாத்துக்கணும். பஸ் ஏற்றி கால் பண்ணு. சரிங்கப்பா. சரி பார்த்து பத்திரமா வா. சரி பார்த்து வந்துடுறேன்ப்பா. ஏய் என்னடி ஆச்சு? டேய் உன்னாலதான் பாரு, அப்பா கத்துறாரு. இந்நேரத்துக்கு யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு டவுட் பண்றாரு. அதுக்கு நான் என்னடி பண்றது? லவன் சும்மா கத்தின்னு. ஏய் நான் வீட்டுக்கு போயிட்டு வாட்ஸ்அப் பண்றேன். சரி போ. பை பை. பாதுகாப்பு இல்லாத ஸ்டேட்ல நம்பர் 1 இடத்துக்கு வந்துரும்னு நான் நினைக்கிறேன். இத நான் ஒரு பெண்ணா இருந்துட்டு சொல்றதுக்கு எனக்கே ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. அதே நேரத்துல எனக்கு நம்ம அரசாங்கத்தை நினைச்சா செம்ம கோவமா வருதுங்க. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, இப்போ ரீசெண்டா சென்னையில 4 காலேஜ் பொண்ணுங்க காணாம போயிருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே இன்னும் தெரியலங்க. இத பத்தி போலீஸ்ட கேட்டா தனிப்பட அமைச்சு தேடிட்டு இருக்கோம்னு அசால்ட்டா இருக்காங்க. ஏன் இப்ப கூட என் ஷோவை முடிச்சிட்டு இந்த நேரத்துல தனியா போறதுக்கு எனக்கே பயமா இருக்குங்க. ரோடு ஃபுல்லா சிசிடிவி கேமரா மாட்டி வச்சுட்டு சென்னை சிட்டி சேஃப்னு சொல்ற கவர்மெண்ட் பெண்கள் பாதுகாப்புக்கு என்னங்க பண்ணுச்சு? ஒன்னும் இல்ல. பெண்களுக்கு மட்டும்தான் இந்த கொடுமைன்னு பார்த்தா பெண் குழந்தைகளுக்கு கூட இதே கதிதாங்க. இவ்ளோ ஏங்க பச்சை குழந்தைய கூட விட்டு வைக்க மாட்டாங்க. இதெல்லாம் குறையணும்னா தண்டனை கடுமையா இருக்கணும். ஆனா இங்க தண்டனையே கொடுக்கறது இல்ல. அப்படி இல்லன்னா எல்லா பொண்ணுங்களுக்கும் கையில கண்ணை கொடுங்க, எவனும் எங்க கிட்ட வரமாட்டான், எங்களை நாங்களே பாத்துப்போம். இதையாச்சும் செய்யுமா இந்த அரசாங்கம்? தொடர்ந்து இணைந்திருங்க நமது ரேடியோவுடன். நான் உங்கள் அஜய் கிளாரா. தொடர்ந்து பேசுவோம் பெண்கள் பாதுகாப்பு பற்றி. சருக்கு அங்கே எவ்வளோ நேரம்மா? ஏற்கனவே இந்த கோழி ஈத்துன்னு கிடக்குது, இது இன்னொரு கோழியா? ஏய் என்ன பண்ணுறது? ஏய் என்ன எப்பவும் போல் பொதுச்சிரு. சாப்பாடு வேணுந்தியா? வாங்கிட்டு வந்துக்கிறேன். கவர் எடுத்து ஒன்று ரோல் பண்ணி கொடு. மச்சான் செம்ம பீஸா பிடிச்சின்னு வந்துக்கிறியா? எப்போ பாரு காலேஜ் பொண்ணா தூக்குறீங்க. ஸ்கூல் போனவங்க இருந்தால் தூக்குங்கடா. ஏய் சீக்கிரம் முடியண்டா, கோழி சூடாகுது. ஆமாம் மச்சி. என்ன ஓவராச்சா? தலை தொங்குது. ஏய் புலகாண்டா. ஏய் எங்கடா போயிருப்பா? ஏய் தேடுங்கடா, இங்கே தான்டா எங்கேயா இருப்பா.
டேய் அந்த பக்கம் போடுறா. டேய் மச்சி இங்கே தாண்டா இருக்கா? டேய் என்னடா சவுண்ட் டேய்? டேய் என்னடா சத்தம் அங்க? என்னடா ஆச்சு? டேய் மச்சான் என்னடாச்சு? டேய் யாரா நீ? டேய் வாடா வாங்கடா வாடா. என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சு? டேய் ரத்தம் டேய். வாடா யாரா? டேய் டேய் வாடா இங்க வந்திருக்காடா. டேய் டேய் வாடா வாங்கடா. டேய் வாங்கடா. டேய் எங்கடா இருக்கீங்க? டேய் என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சு? டேய் வாங்கடா. எங்கடா இருக்கீங்க? என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சு? அவன் உள்ள இருக்கான்டா டேய். என்னடா? டேய் பொட்டை மாதிரி உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கா. அவனே வெளியே வாடா. டேய் மச்சான் யாரா அவன்? தவறவன டே டாடி அப்பவே தெரியும்டா நீ டைட்டானிக் ஜாக் மாதிரி ஏர்செல் வைக்கும் போது நீ வேலைக்கு வந்த பர்மாக்காரி கூட ஓடி போட்டியடா. இப்படிதான் பண்ண மாட்டாடி. என்ன முதலாளி காலையிலே குடும்பம் எல்லாம் பேசின்னு இருக்கீங்க போல. யாரா அவன்? முட்டாப்பட. டேய் என்னடா மூஞ்சிய இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இப்படி வச்சிருக்க? மாசம் மாசம் சம்பளம் வாங்குறீங்களா? அப்ப முதல் தேதி எப்படி பழிச்சுன்னு வச்சிருக்கீங்க? அந்த மாதிரி நம்ம கஸ்டமர் வைக்கிறேன்டா. சரியா?
அதுக்கு தினமும் சம்பளம் கொடுக்கணும் முதலாளி. என்னது தினம் சம்பளமா? டேய் மன்களா, இங்க பாருங்கடா, நான் என்ன மாசம் மாசம் கள்ள நோட்டாட அடிக்கிறேன் லூசு பயலுகளா? ஆளை பாரு மண்டையா. டேய் முதலாளி. என்னடா உரசிட்டு போற? சாரி முதலாளி. என்னடா அது? சம்சா முதலாளி, அதான் குப்பையில போட போறேன். என்னது குப்பையில போட போறியா? டேய் எவன் விட்டு சொத்தை தூக்கி குப்பையில போட போற லூசு பல? இத முதல்ல சூடு வச்சு இந்த கை விடுறான் பாரு, அந்த நேரத்துல இத கொடுத்து அவனை கலக்க வைக்கணும். சரியா? போ ஆளும் மண்டையும் பாரு. சரி சரி. நீ என்ன இடிச்சுக்கிட்டு இருக்க? வயசு பொண்ணு நினைப்பா? எங்க போற இப்ப? மணி 11 ஆகுது. பாத்ரூம் கழுவ போறேன். பாத்ரூம் கழுவா? எத்தனை மணிக்கு? அறிவில்ல? இன்னைக்கு பஸ் கிடைக்கல. பஸ் கிடைக்கல ஆடிக்காரன் அனுப்பிட்டா? ஆமா, ஆட்டிக்கிட்டு வந்துருவேன். நீ ஆளும் மண்டையும் பாரு, குருட்டு கழி படி. என்னடா எல்லா ஐட்டம் இருக்குல்ல? இருக்கு சார். இந்த தீபாவளி போனஸ். தீபாவளி போனஸா சார்? வேணுமா? செக்கு தரேன், வாங்கிக்கிறியா? கிழிச்சிட்டாலும் ஆளுக்கு போனஸ் தீபாவளின்னு. நானும் சினிமா ஓட்டுறேன்னா புளிப்புளி ஓட்டுறேனா? சம்பளம் மட்டும் தர மாட்டாரா, வேலைக்கு மட்டும் சீக்கிரம் வரணுமா? டேய் என்னடா அது சுட வச்சிட்டு இருக்க? இதுக்கு தானே முதலாளி நாங்க இருக்கோம். டேய் நான் சொல்றது கரெக்டா சரியில்ல? இதான்டா வேணும். சரிடா சரிடா. சரி எத்தனை சுட வச்சிருக்க? இந்த ஆள் பண்ண டார்ச்சலுக்கு உங்க அப்பனே பரவாயில்ல. முதலாளி முதலாளி, ஐயோ முதலாளி முதலாளி. ஐயோ என்னடா கிளம்பி ஓடிடுது? எனக்கு என்ன தெரியும் முதலாளி? இரு இரு இரு, ஏன் இப்படி இலக்க ஓடி வர? உன்னை என்ன கதற கதற ரேப் பண்ணிட்டாங்களா? அதெல்லாம் முதலாளி, அங்க 2 பேரு. ஐ போறத பாத்துட்டியா? ஏ லூசு முதலாளி, அங்க 2 பேர் செத்து கிடக்காங்களா? ஒருவேளை நம்ம சம்சா துண்டு செத்து போயிருப்பானுங்களோ? அப்படியா? போச்சா? பழையபடி நம்ம தேட்டர் சீன் வைக்க போறாங்களா? போமா, என்ன கொன்னுட்டியா? வாங்க முதலாளி. டேய் சொமசோ தூக்கி போதிச்சுட்டு உடனே போலீஸ் போன் பண்ணா முட்டா பழகலா? நீலாம் வேலைக்கு வச்சுக்கிட்டு கிளவி உனக்கு தூக்கு தாண்டி. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பிரபல திரையரங்கத்தில் நிதித்துறை அமைச்சர் ஜாக்வார் நாதன் மகன் மற்றும் திரையரங்கு ஊழியர் ஒருவரும் மர்மமான முறையில் திரையரங்க கழிவறையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தனர். இந்த கொலை சம்பந்தமாக கொலையாளியை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சார் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் குற்றவாளி கண்டுபிடிச்சிடலாம். என் மகனோட காரியம் முடியறதுக்கு முன்னாடி கொலைகாரனை கண்டுபிடிக்கிறேன். இல்ல இந்த போஸ்டிங்ல நீ இருக்க மாட்டேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம தம்பியை போட்டோன்னே இன்னைக்குள்ள போட்டுடலாம். பசங்களை இறக்கி விட்டுக்கிறேன். சாப்பிட்றியா? சாப்பிட்டு சாப்பிட்டு. அமைச்சர் பையனை போட்டிங்களா? எந்த தான் ஒன்று போட சொல்லிட்டார். எந்த யாரெல்லாம் டவுட் போட்டு எல்லாரையும் போட்டாச்சுல்ல? இவனுக்கு யாரும் இல்லை, என் பிள்ளைய கொண்ட வேற ஒருத்தன்.